மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் ஒரு பய உணர்வுகளோடு இந்த தினத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது பெருமாள் பார்த்துட்டு அப்படின்னா பக்தி யாருக்கு இருக்குது? நாரதர் சொல்கிறார் நான் தான் பக்தி அப்படிங்கிறார். பெருமாள் சொல்கிறார் அப்படியா, சரி, கையில் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அந்த கிண்ணத்து மேலே எண்ணெய், அந்த எண்ணெயை உலகம் சுற்றி வான்னு சொல்லும்பொழுது அவர் சுற்றி வரும்பொழுது அந்த எண்ணெய் சுட்டு கீழே விழுந்துன்னா பக்திக்கு வந்து குறைவாயிடும் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சொட்டு விழுகாமல் சுற்றி வரும்பொழுது எப்போவுமே நாராயண நாராயண நாராயணங்கிற நாமத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாரதர் சுற்றி வர்றதில் அந்த நாமத்தை வந்து மறந்துட்டார். அப்படி மறந்து திருப்பி வந்து கொடுக்குறார். அவர் சொல்கிறார், பாரு, நீ சுற்றி வரதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னொரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண, எப்போவுமே நாராயண நாமத்தை சொல்லக்கூடிய உன் நாமம் மறந்து விட்டது, இதே என்னோட பக்தர் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து முடியல, நாராயணா நீ தான் காப்பாற்ற, நன்னா இருக்கும்போது நாராயணாங்கிறார், கஷ்டப்படும் போது நாராயணாங்கிறார். பாரு அப்போ பக்தி பார்த்தியா அப்படின்னோடனே பக்தி ஒருத்தருக்கு இந்த இருந்ததுன்னா அதை விட மிஞ்சினவர் இன்னொருத்தர் இருக்காருங்கிறத அப்போ தான் நாரதர் வந்து புரிந்து கொண்டார். எப்போவுமே நாரத கழகம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. நாரதருக்கே ஒரு கழகம் வந்து அது நன்மைக்காக பெருமாள் பண்ண ஒரு பெரிய மாய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே இந்த பிரச்சனைகளில் கான்சன்ட்ரேட்டே பண்ணக்கூடாது. அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டுன்னு இறைவன் மேலே விட்டுட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் இருந்துருதுன்னு வைங்களேன், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அத்துப்படி ஆகிடும். எனக்கு யாரை தெரியுமா, எனக்கு இவங்களை தெரியுமா, எதுவுமே பெருசு கிடையாது. இவா முன்னாடி இதை பெருசாக காமிச்சுன்னு என்ன பிரயோஜனம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்க முன்னாடி இதை பெருசாக காமிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன உங்களுக்கு காசு தர போகிறாளா, ஏதாவது ஒன்றும் கிடையாது. ஸோ ஃப்ரீ எல்லாத்துக்கிட்டையும் அப்படி ஃப்ரீயாக இருந்துட்டெல்லாம் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இதை தான் நம்ம கற்றுக்கணும். வாழ்க்கை நெறிகளை கற்றுக்கொண்டோம்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். மேஷராசி நண்பர்களுக்கு இது ரொம்ப சுலபம். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் லைக் தட். ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவோம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பிள்ளையார் வழிபாடு தான். பிள்ளையார் வழிபாடு, அதுவும் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும்.